தமிழ் மண்ணில் கமர்ஷியல் படம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா ரொம்ப காலமாக இருந்துச்சு. ஒரு 4 பாட்டு 3 ஃபைட்டு, கட்டாயமாக ஒரு லவ் ட்ராக்கு, அப்புறம் ஹீரோவுக்குன்னு ஒரு பஞ்சு டைலாக்கு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஃபார்முலாவையே மொத்தமாக உடைச்சி தனக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைலை உருவாக்கி இன்னைக்கு இந்திய சினிமாவிலேயே தன் பக்கம் திரும்ப பார்க்க வச்சிருக்கிற ஒரு இயக்குனர் தான் லோகேஷ் கனகராஜ். எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்து. இன்னைக்கு இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் எல்லாரும் அவரோட ஒரு படமாவது பண்ணிட மாட்டோமான்னு வெயிட் பண்ற அளவுக்கு அப்படி என்னதான் மேஜிக் வச்சிருக்காரு லோகி. அவரோட அந்த சீக்ரெட் ஃபார்முலா என்ன? இன்னைக்கு லோகன் டாக்கிஸ்ல லோகியோட மொத்த மேக்கிங் ஹிஸ்டரியும் அந்த ரகடன் மாஸ் எலமெண்ட்ஸையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய போறோம். சீட் பெல்ட்டை டைட் பண்ணிக்கோங்க. லோகி நியூஸ்க்குள்ள போலாம். உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. லோகி படங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மேட் சிக்னேச்சரே அதோட அட்மாஸ்பியர் தான். கதைகள் பெரும்பாலும் ஒரே நைட்ல அல்லது நள்ளிரவு பின்னணியிலேயே நடக்கும். அந்த டார்க் கிரைம் டோன் ஆடியன்ஸுக்கு ஒரு விதமான அட்ராக்ஷனை கொடுக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் அவரோட கலர் கிரேடிங் ஸ்டைல். பிரகாசமான லைட்டிங் இல்லாம ஷேடோ கம்மியான லைட்லையும் வச்சு ஒரு மர்மமான லைட்டையும் வச்சு ஒரு மர்மமான ஆபத்தான உலகத்தை உருவாக்குவார். பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். இதை விட பெரிய மேஜிக் என்ன தெரியுமா? ஹீரோவுக்கான வழக்கமான மாஸ் ஓப்பனிங் ஃபார்முலாவை லோகி அசால்ட்டா உடைப்பாரு. தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவோட படம்னா ஃபர்ஸ்ட் ஷாட்ல காலடியோ கத்தியோ இல்ல மாசான ஒரு பஞ்சு டைலாக்கோ சந்தேகமா கேட்கணும். ஆனா லோகி படத்துல கதைக்கு என்ன தேவையோ அப்படிதான் ஹீரோ அறிமுகமாவாரு. கைதி படத்தை எடுத்துக்கோங்க. கார்த்தி என்ட்ரி ஆகும்போது அவரோட முகம் கூட நமக்கு உடனே தெரியாது. ஜெயில இருந்து கூட்டிட்டு வரும்போது கை விலங்கோட தான் அறிமுகமாவாரு. இன்னும் ஒருபடி மேல போய் விக்ரம் படத்துல உலகநாயகன் கமலஹாசன் ஃபர்ஸ்ட் ஹாப்ல படத்திலேயே இருக்க மாட்டாரு. பிளாஷ்பேக்ல தான் வருவாரு. ஆனா இந்த படம் லோகி இன்ட்ரோ தான். பின்னாடி வர எலிவேஷனுக்கு மாசான பேஸ்மெண்ட். வில்லன்களை பயங்கர ரகடா காட்டி ஹீரோக்களை ரொம்பவும் சாதாரண மனிதர்களா காட்டிட்டு அப்புறம் அவங்க பண்ற எலிவேஷன் தான் தியேட்டரையே சிதறடிக்குது. லோகி படங்கள்ல சாப்பாடு சும்மா பசிக்கும் போது சாப்பிட்ற விஷயம் கிடையாது பாஸ். அது கேரக்டரோட எமோஷனலையும் அவனோட மைண்ட் செட்டையும் தான் காட்டும். கைதி படத்துல டில்லி ஜெயில இருந்து வெளியே வந்ததும் வெறித்தனமா பிரியாணி சாப்பிட்ற சீன் அவனோட பல வருஷ ஏங்குதலையும் ஒரு பாசக்கார அப்பனோட பசியும் காட்டும். அதே மாதிரி விக்ரம் படத்துல சந்தானம் சீரியஸா பேசிக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது அவனோட சைக்கோத்தனமான கூல் மைண்ட் செட்டை காட்டும். அடுத்ததா சண்டை காட்சிகள். லோகி படங்கள்ல கேரக்டர் ஸ்டைலா துப்பாக்கி கத்தி வச்சு மட்டும் சண்டை போட மாட்டாங்க. அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற சாதாரணமான பொருட்களை வச்சுதான் மாஸ் பண்ணுவாங்க. நினைச்சு பாருங்க, கைதி படத்துல பிரியாணி அண்டா வச்சு அடிக்கிறது, விக்ரம் படத்துல சந்தானம் கையில மாட்டுற வெயிட் போடுற கல்லை வச்சு அடிக்கிறது, லியோ படத்துல பார்த்திபன் சாக்லேட் ஃபேக்டரியில இருக்கிற டூல்ஸை வச்சு சண்டை போடுறது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு டே நிஜமாவே அங்க சண்டை நடந்தா இப்படிதானே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ரா அண்ட் ரகட் ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். புதுசா ஒரு ஹெவியான பிஜிஎம் போடுறதை விட ஒரு பழைய கிளாசிக்கல் பாடலை எடுத்து அதை ஒரு எக்ஸ்ட்ரீம் வைலண்டான சீன்ல பேக்ரவுண்ட்ல பிளே பண்றது லோக்கியோட அல்டிமேட் ட்ரிக். விக்ரம் படத்துல அந்த இன்டர்வல் ஃபைட்டுக்கு முன்னாடி வர விக்ரம் ரெட்ரோ பாட்டோ இல்ல லியோ படத்துல வர மெட்ரோ மியூசிக் பீஸ்டோ ஒரு பக்கம் ரத்தமும் கதையுமா சண்டை போடுற, ஆனா பேக்ரவுண்ட்ல ஒரு மெலோடியோ அல்லது கிளாசிக்கல் பாட்டோ ஓடும். இதோட கான்ட்ராஸ்ட் தான் ஆடியன்ஸுக்கு ஒரு செம வைப்பு கொடுக்குது. இதோட சேர்த்து அவரோட திரைக்கதை வடிவமைப்பும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. ஒரே நேரத்துல வெவ்வேறு இடங்கள்ல நடக்கிற சம்பவங்களை பேரால காட்டி கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையும் ஒரே புள்ளியில இணைப்பார். மாநகரம் படத்துல 4 வெவ்வேறு மனிதர்களின் கதைகள், கைதி படத்துல ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம், போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பக்கம், லாரி டிரைவர் ஒரு பக்கம்னு 3 ரோல் ட்ராக் ஓடி ஒன்னா முடிகிறது தான் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த செகண்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போகும். ஆனா இன்டர்வல்ல வர ஒரு ட்விஸ்ட் கதையை மொத்தமா மாத்தி செகண்ட் ஹாப்ல வேற லெவல் ஆக்ஷன் ஜானருக்கு மாத்திரும். லோகி படத்துல வர சில பொருட்கள் சும்மா பேக்ரவுண்ட் அழகுக்காக இருக்காது, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான குறியீடுகள் இருக்கும். விக்ரம் படத்துல உலகநாயகனுக்கு கழுகு குறியீடு. கழுகு எப்பொழுதுமே உயரத்துல இருந்து ஒட்டுமொத்த காட்டையுமே நோட்டமிட்டு தான் இறைய வேட்டையாடுமே. அப்படிதான் விக்ரம் டீம் கிரிமினல்ஸை வேட்டையாடும். லியோ படத்துல வர ஹைனா அது பார்த்திபனோட ரகசியமான யாருக்கும் தெரியாத ஆபத்தான இன்னொரு பக்கத்தை குறிக்கும் குறியீடு. டெக்னிக்கலாவும் லோகி படங்களில் எப்பவுமே ஹாலிவுட் தரத்துல இருக்கும். அவரோட கேமராமேன் காம்போ ஒரு முக்கியமான காரணம். சண்டை காட்சிகள் அல்லது பரபரப்பான காட்சிகளை சிங்கிள் டேக் அல்லது கேமராவை 360 டிகிரியில சுத்த வச்சு எடுப்பதில் லோகி மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி வர்ற அந்த இன்டர்வல் சீன், அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட், கேமராவை 360ல சுத்துற அந்த ஷாட்ஸ் நினைச்சு பாருங்க. இது எடிட்டிங்ல கட்ஸ் ரொம்ப கம்மியா வச்சு சீனுக்கு ஏத்த மாதிரி பரபரப்பையும் பல மடங்கு ஏத்தும். லோகி படங்களோட மிகப்பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? மெயின் ஹீரோவோட மாஸ் மத்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை எப்பவுமே மறைஞ்சு போக மாட்டாங்க. ஒவ்வொரு சின்ன கேரக்டருக்கும் ஒரு மாஸ் எலிவேஷன் சீன் இருக்கும். அவங்க சும்மா வந்துட்டு போறவங்களா இருக்க மாட்டாங்க. கைதி படத்துல வர கான்ஸ்டபிள் நெப்போலியன் கேரக்டர், விக்ரம் படத்துல வர ஏஜென்ட் டீனா ஃபைட் சீன் எல்லாம் நினைச்சு பாருங்க.
பின்ன அவங்க காஸ்டியூமை கிழிச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணும்போது தியேட்டரே கதறிச்சு. ஹீரோவுக்கு இணையா சப்போர்ட்டிங் கேரக்டரையும் கெத்து காட்ட வச்சவர் தான் லோக்கி. இதனாலேயே தமிழ் சினிமாவில் பல வருஷமா மறைஞ்சு போயிருந்த மல்டிபிள் ஸ்டார் கலாச்சாரத்தை மறுபடியும் ட்ரெண்ட் ஆக்குனவர் லோக்கி. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல ஒரு பெரிய ஹீரோவோட படத்துல இன்னொரு பெரிய ஹீரோ நடிப்பாங்களான்னு கேட்டா சந்தேகம். ஆனா லோக்கி அதை ரொம்பவே ஈஸியா சாத்தியமாக்குனாரு. மாஸ்டர்ல விஜய் சேதுபதி முதல் விக்ரம் படத்துல கமல், ஃபகத் பாசில், விஜய் சேதுபதி, அப்புறம் படத்தோட கடைசியில வெறும் 5 நிமிஷம் வந்தாலும் தியேட்டரையே இன்னைக்கு வரைக்கும் சிதறடிச்சுக்கிட்டு இருக்க சூர்யாவோட ரோலக்ஸ் கேரக்டர், இதெல்லாம் லோக்கியால மட்டும்தான் பாஸ் சாத்தியம். என்னதான் ரத்தமும் சதையும் ஹெவி ஆக்ஷன்ல படங்கள் எடுத்தாலும் தியேட்டர்ல இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸையும் கதையோடும் கனெக்ட் பண்ற ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் கேரும் வேணும். லோகி படங்கள்ல ஒட்டுமொத்த டிரைவிங் போர்ஸ் எப்பவுமே குழந்தை அல்லது குடும்ப பாசமா இருக்கும். கைதி படத்துல டெல்லி அந்த காலேஜ் பசங்களை காப்பாற்ற ஒட்டுமொத்த நைட்டும் உயிரை பணையம் வச்சு போராடுறதுக்கு ஒரே காரணம் விடிய காலையில் அவனோட பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாங்கிறது தான். விக்ரம் படத்துல விக்ரமோட ஒட்டுமொத்த ஆட்டமும் அந்த போதைப் பொருள் கும்பலை ஒழிக்கணுங்கிற வெறியும் அவனோட பேர குழந்தையை காப்பாற்றணுங்கிறது தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸ், பியூர் எமோஷனல், ஹாலிவுட் இயக்குனரோட ஸ்டைல், டார்க் காமெடி, அப்புறம் உலகநாயகன் கமலஹாசனின் பழைய படங்களை இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் லோக்கி எல்சியூ பில்ட் பண்ணிருக்காரு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அடுத்து வரப்போற கைதி 2 படத்துல டில்லிக்கும் ரோலெக்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்க போகுது, விக்ரமோட பிளாக் ஸ்குவாட் அடுத்து என்ன பண்ண போறாங்க, ரோலெக்ஸ் ஒத்தாலா ஒட்டுமொத்த எல்சியும் ஆள போகிறாரா, இல்ல டில்லியும் விக்ரமும் ஒன்னு சேர்ந்து ரோலெக்ஸை வீழ்த்த போறாங்களா, இதையெல்லாம் பார்க்க நாம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ பாஸ் லோகேஷ் கனகராஜோட இந்த அல்டிமேட் ஸ்டைல்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் எது? அவரோட டார்க் தீமா, இல்ல ரெட்ரோ மியூசிக்கா, இல்ல அந்த எமோஷனல் கனெக்டா? அதே மாதிரி எல்சில உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் டில்லியா இல்ல ரோலெக்ஸா, எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டீடைலான அனலைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சினிமா பத்தின இது போன்ற இன்னும் பல மாசான வீடியோக்களுக்கு மறக்காம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய். தேங்க்யூ.